ஹரே கிருஷ்ணா. கீதாச்சாரம் பாகம் 12, கர்மயோகம் மெய்யறிவு பயன் தரும் பணிகள், அதன் தொடர்ச்சி. நம்முடைய சுயவிருப்பத்தை அறியாமல் உலக வாழ்க்கை எனும் கடலில் எந்த இலக்கும் இல்லாமல் பிறப்புக்கு மேல் பிறப்பாக நாம் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். செயல் மற்றும் எதிர்விளைவின் அலைகளால் தூக்கி எறியப்பட்ட நம்மால் அந்த கெட்ட நிமித்தங்களுடன் கூடிய பயணத்தை மேற்கொள்வதால் உண்டாகும் துன்பத்தின் அளவை ஆராய்ந்து அறிய முடியாது. நம்முடைய பயணத்தின் குறிக்கோள் யாதெனில் அந்த பூரண உண்மையாக அனைத்திலும் பரவி நிற்கும் விஷ்ணுவை அறிவதே என்பதை நாம் உணர வேண்டும். பகவான் கிருஷ்ணர் இந்த செயல்கள் அனைத்தையும் யக்ஞம் அல்லது விஷ்ணுவின் திருப்திக்காக செய் என்று கூறி உறுதி செய்கிறார். இதே உண்மைதான் ரிக்வேதத்திலும் விவரிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணுவே மிக உயர்ந்த தெய்வம். இதனால் அவருக்கு கீழ் உள்ள அனைத்து தேவர்களும் அவரையும் அவரது திருவடி தாமரைகளையும் நோக்குகின்றனர். பரமபுருஷ பகவானே வேதங்களின் ஆசிரியராவர். இதன் காரணமாக அவருடைய பகவத்கீதை வேதங்களில் உள்ள அனைத்து கொள்கைகளின் மிகச்சிறந்த சுருக்கமாக அமைகிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலகியற் பணி எனும் சக்கரத்தில் கட்டப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் செய்கின்ற அனைத்தையும் விஷ்ணு மற்றும் விஷ்ணுவின் திருப்திக்காகவே செய்ய வேண்டும். இது கண்ணபிரானின் அறிவுரை. முற்காலத்தில் இந்திய மக்கள் வர்ணாசிரம தர்மம் அல்லது சனாதன தர்மத்தை பின்பற்றி வந்தார்கள். இந்த முறை மனிதனுடைய செயல்களை 4 சமுதாய மற்றும் ஆன்மீக பிரிவு அடிப்படையில் ஒழுங்குபடுத்தி அமைக்கிறது. உயர்ந்த சமுதாய பிரிவுகளாகிய கற்பிக்கும் பிரிவை சார்ந்த பிராமணர்கள், ஆட்சி புரியும் பிரிவை சார்ந்த சத்திரியர்கள், பொருள் உற்பத்தி செய்யும் வைசியர்கள் ஆகிய 3 பிரிவினரும் வைணவ வாழ்க்கை மேற்கொள்வோர். அதாவது தமது செயல்களை மிக உயர்ந்த தெய்வமாகிய விஷ்ணுவை மையமாக வைத்து நடத்துபவர்கள் ஆவர். மாணவர்கள், இல்லறத்தார், ஓய்வு பெற்றவர்கள், துறவிகள் எனும் 4 நிலைகளில் அதிலும் இல்லறத்தாரால் விஷ்ணு வழிபடப்படுகிறார். குறிப்பாக பிராமணர்கள் விஷ்ணுவை தவறாமல் வழிபடுகிறார்கள். இப்போதும் பிராமண வம்சத்தில் வருவோர் விஷ்ணுவை தங்கள் குடும்பத்தின் தெய்வமாக அன்றாட தொடர்ந்து வழிபட்டு வருகின்றார்கள். இவ்வாறு ஆன்மீக கலாச்சாரத்தை பின்பற்றும் மக்கள் எல்லாவற்றையும் விஷ்ணு எனப்படும் திருமாலுக்காகவே செய்கிறார்கள். தங்களுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் உணவுப் பொருட்களை வாங்கி அதை அவர்கள் விஷ்ணுவிற்காக சமைக்கிறார்கள். பிறகு விஷ்ணுவின் திருப்திக்காக படைக்கப்பட்ட அந்த உணவானது இறைவனின் கருணை என்னும் பிரசாதம் ஆகிறது. இறைவன் உண்ட உணவின் மீதமாக பிறகு அதை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். முன்பெல்லாம் பரவலாக இருந்த இப்பழக்கம் இப்போது சிலரால் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. காலம், இடம் மற்றும் மக்களுக்கு தகுந்தாற்போல் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் முன்போல் மீண்டும் அதை அனைவருக்கும் சாத்தியம் ஆகுமாறு செய்து உலகியல் பிடிப்பிலிருந்து விடுபடலாம். விஷ்ணுவின் திருவடி தாமரைகளை அடைவது என்றால் வீடு பேறு பெறுவதற்காக என்று கற்றறிந்த துறவிகள் கூறுவார்கள். விஷ்ணுவின் புனிதமான புலன்களை திருப்தி செய்வதன் மூலம் ஒருவன் தன்னுடைய சாதாரணமான ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இதுவே கர்மயோகத்தின் இறுதியான குறிக்கோள் ஆகும். இவ்வாறு நாம் நம்முடைய கடமைகளை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நாம் செய்யும் அனைத்து செயல்களால் தீய விளைவுகள் ஏற்பட்டு உலகத்தின் அழிவுக்கே காரணமாகலாம். எல்லாவற்றையும் திருமாலின் திருப்திக்காக செய்வதனாலும் அவருக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பதன் மூலமும் ஒருவன் தன்னுடைய விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதனால் ஏற்படும் இயல்புகளையும் பாவ விளைவுகளையும் ஒழிக்கலாம். தீய குணங்கள் மற்றும் பாவ செயல்களை எதிர்த்து நாம் எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் வழக்கமான வியாபார மாற்றங்களிலும் புது வணிகங்களிலும் நாம் பல பாவங்களை செய்கிறோம். உதாரணமாக வியாபார விஷயங்களில் பொய் சொல்வது என்பது அவசியமானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் ஆகிவிட்டது. சட்டத்துறையில் உள்ள வழக்கறிஞர்கள் சொல்லும் பொய்யின் அளவு குறிப்பிடத்தக்கதல்ல. வழக்கறிஞர்கள் தங்கள் கட்சிக்காரரை சட்டத்திலிருந்து காப்பாற்ற அனைத்து விதமான தந்திரங்களையும் மேற்கொண்டாக வேண்டும். உண்மையில் பிற தொழில் துறையாக சார்ந்தவர்களும் மற்றும் பிறருக்கு பணி செய்பவர்களும் கூட இதே போன்ற செயல்களைத்தான் செய்கிறார்கள். தெரிந்தோ அல்லது தெரியாமலோ ஒருவர் பாவ செயல்களை செய்துதான் ஆக வேண்டும். அதன் விளைவுகளில் உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். இதில் சந்தேகத்துக்கு இடமில்லை. நாம் பாவ செயல்களை செய்வதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் முடிவதில்லை. விஷ்ணுவின் பக்தர்களாகிய வைஷ்ணவர்கள் இயற்கையாகவே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார்கள். சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே எறும்புகளை கொள்கிறோம். வழக்கமான கடமைகளை செய்யும் போது கூட பூச்சிகளை கொள்கிறோம். வெறும் தண்ணீர் அருந்தும் போது நாம் எவ்வளவு மிக நுண்ணிய நீர்வாழ் உயிரினங்களை கொள்கிறோம் தெரியுமா? வீட்டை சுத்தம் செய்யும் போதும், உண்ணும் பொழுதும், உறங்கும் பொழுதும் கூட உயிர்களை கொள்கிறோம்.
மொத்தத்தில் நம்முடைய வழக்கமான நடைமுறை வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே நாம் செய்யும் பாவச் செயல்களை தவிர்க்க முடியவில்லை. ஹரே கிருஷ்ணா, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.